மிக சிறப்பாக தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் சார்பில் நடைபெறுகின்ற போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடத்துகின்ற மீடியா கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி நிகழ்வின் துவக்க விழாவில் கலந்து கொள்வதில் நாங்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய ஆணையர் சொன்னது போல, மாண்புமிகு அமைச்சர் வலியுறுத்தியதை போல, இது அரசாங்கம் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை என்று வாழாவிடாமல் நமக்கும் இதிலே பங்களிப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிற அனைவரையும் ஒன்றுபட வைக்கிற நோக்கமாகத்தான் நம்முடைய தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் இந்த பொருளை கையில் எடுத்திருப்பதை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த நீடாது ஆள் என்று நாம் சொல்ல வேண்டும். இன்றைய உடனடி தேவை இது என்று நாம் சொல்ல வேண்டும். அதனால்தான் இதற்காக நாம் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். அரசாங்கம் தன் கடமையை செம்மையாக சீராக செய்ய இருக்கிறது என்பது அடையாளம் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலே இருந்து முனைப்போடு அந்த பணிகளை செய்வதற்காக பல்வேறு முனைப்பான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை இந்தியாவிலே போதையில்லாத ஒரு மாநிலமாக, தமிழ்நாட்டை நிச்சயமாக போதையில்லாத ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் எத்தனை அக்கறையாக இருக்கிறார் என்பதை நாம் செய்தித்தாள்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக அன்றாடம் தெரிந்து கொண்டு வருவோம். கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் தீவிரப்படுத்துவதற்கான முறையான சட்டங்கள் எல்லாம் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் விழிப்புணர்வு என்பது ரொம்ப அவசியமானது என்பதையும், அடிமையானவர்கள் எப்படி மீட்பது என்பதை பற்றியும், அடியம்மை ஆகாமல் இருப்பது எப்படி என்பதை பற்றி எல்லாம் அப்போலோ மருத்துவமனையினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கின்றவர் இங்கே பேசினார்கள். என்னுடைய மகள் டாக்டர் ஆதிரா நேவிஸ் பிரபாகர் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உட்கார்ந்து, அவர் டாக்டர், அவர்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட், உட்கார்ந்து என்னிடம் பேசிக் கொண்டு போது சொன்னார்கள், இன்னொரு எதிர்காலத்தில் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன என்று கேட்டேன். தற்செயலாக ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நான் சென்றேன். தலைமை ஆசிரியரோடு பேசிக் கொண்டிருக்கிறது, அம்மா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது, இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி ஒரு 4-5 இடங்களிலே இந்த பொருள் கிடைக்கிறது என்று டிராயரை திறந்து சாக்லேட்டுகளை காட்டியிருக்கிறார்கள். டாக்டர் கேட்டிருக்கிறார்கள், என்ன என்று கேட்டவுடன் விவரமாக அதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய டாக்டர் வீட்டுக்கு வந்த உடனே சொன்னார்கள், ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் தைரியமாக இதை காட்டியிருக்கிறார், இன்னும் பயந்து கொண்டு நமக்கு ஏம்பா வம்பு, எதை சாப்பிட்டா நமக்கு என்ன, எப்படி போனால் என்று கவலை என்று நினைத்து விட்டால் சமுதாயம் சீரழிந்து விடும் என்று நான் கவலைப்படுகிறேன் என்று சொல்லி கிரேஸ் பவுண்டேஷன் என்று ஒன்று ஆரம்பித்தார். உடனடியாக முதல்ல செய்தது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குறும்படங்களை தயாரிக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த போதைப் பொருளுக்கு, மதுவுக்கு அடிமையானவர்களுடைய இல்லங்களில் என்ன நடக்கிறது, உடலுக்கு என்ன கேடு வருது என்பதை பற்றி குறும்படம் தயாரித்து அனுப்புங்கள் என்று 30 நாள் டைம் கொடுத்தார்கள். ஏறத்தாழ 250 படங்கள் வந்தது. அதெல்லாம் போட்டு பார்த்தால் எவ்வளவு சிரமத்துக்கு குடும்பங்கள் ஆளாகிறது என்பதை, குடிக்கிறவங்க மது போதைக்கு அவங்க கெட்டு போவது, உடல்நலம் கெடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த குடும்பங்களிலே ஏற்படுகிற அந்த சீரழிவது மனதிற்கு கஷ்டமாகும். இள வயதிலே இறந்து போவதும், அவளை கணவன் இல்லாமல் அந்த குழந்தைகள் வளர்ப்பதற்காக கஷ்டப்படுவதும், படிக்க முடியாமல் திணறுவது, இப்படி பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் குடும்பத்துக்கு ஆளாவது போன்ற படங்கள் எல்லாம் பார்த்து உண்மையிலே வேதனைப்பட்டு இந்த போட்டி நடத்தியவர்கள் எல்லாருக்கும் அதிகமான பரிசு தொகையெல்லாம் கொடுத்து அது மிகப்பெரிய நிகழ்வாக தமிழ்நாடு முழுவதும் அது இருக்க வேண்டும் என்று விரும்பிய போது எல்லா பள்ளிக்கூடங்களிலும் அது இருக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியில் இருக்கின்றார்கள். இதை நான் சொல்வதற்கு காரணம், நேரடியாக அப்படிப்பட்டவர்களை சந்திக்கிற போது, குடும்பங்களை சந்திக்கிற போது, அந்த பெண்கள் கதறி அழுகிற போது அந்த ஏற்படுகிற அந்த அவல நிலையை அரசாங்கம் இனிமேலும் பார்த்துக் கொண்டிருக்காது என்று நம்முடைய தமிழக முதல்வர் புரட்சி தளபதி வெற்றி நாயகனாக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நீங்காத இடம் பெற்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அக்கறையாக இருக்கிறார். அவருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். மீடியா உறுதுணையாக இருந்தால் அவரால் சாதிக்க முடியும். மீடியா உறுதுணையாக இருக்கிறது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களோடு நாங்கள் கரங்கோர்த்து நிற்போம் என்பதனை அடையாளம் தான் இந்த மீடியா கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் என்று நான் கருதுகிறேன். அதற்காக மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் இந்த முயற்சியை எடுத்துக்கொள்ள நம்முடைய தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் நிர்வாகிகளை நான் மனதார பாராட்டுகிறேன்.